Welcome to Mission UPSC. Hi, my name is M. Jaya Prakash. I have been studying as well as mentoring UPSC for the past couple of years. நான் வந்து ஒரு history optional student. Basically, my graduation is BE in civil engineering. But BE civil engineering அப்புறம் நான் வந்து இப்போ யூபிஎஸ்சி தான் படிச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சிங்கிறதுக்கும் நம்ம டிகிரிக்கும் என்ன சம்மந்தம், இல்லை ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறத பார்க்கலாம். ஐ வில் பி கண்டக்டிங் ஹிஸ்ட்ரி ஃபார் யூ. பிஃபோர் கோயிங் டு ஹிஸ்ட்ரி, ஐ வாண்ட் டு கிளாரிஃபை சர்டைன் திங்ஸ் ரிகார்டிங் யூபிஎஸ்சி. ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சிங்கிறதோட ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, திஸ் இஸ் ஈக்குவேட்டட் வித் ஐஏஎஸ் எக்ஸாம். பட் யூபிஎஸ்சி இஸ் மோர் தேன் தட் இன் த சென்ஸ், யூபிஎஸ்சிங்கிறது ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் மட்டும் நடத்த கிடையாது, அதில் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த எக்ஸாம் இஸ் சிஎஸ்சி. சிஎஸ்சினா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறோன்னா வாட் வி ஆர் ட்ரைங் டு மீன் இஸ், திஸ் இஸ் அ பர்டிகுலர் எக்ஸாம் தட் வி ஆர் ட்ரைங் டு ஆஸ்பயர் டு கிளியர். ஸோ இந்த எக்ஸாமோட போஸ்ட் என்னென்ன இருக்குது, இந்த எக்ஸாமில் வந்து என்னென்ன, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் நமக்கு என்னென்ன போஸ்ட் வரும். நம்ம காமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, நம்ம யூபிஎஸ்சி கிளியர் பண்ணால் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இந்த மாதிரி ஒரு 3 போஸ்ட்டு தான் நமக்கு வந்து மோஸ்ட்லி தெரியும். ஆனால் திஸ் எக்ஸாம் இஸ் அபவுட் approximately 24 posts, and all these 24 posts are very 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 prestigiously socially recognized post. அப்படின்னா என்னென்னா, ஒரு குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ், மோஸ்ட்லி குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் இருக்கும். இதுலேயே ரெண்டு டைப் ஆஃப் போஸ்ட் இருக்குது. ஒன்று குரூப் ஏ அண்ட் குரூப் பி. இதில் குரூப் ஏ போஸ்ட்டு தான் உள்ளதுலேயே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் என்ட்ரி எக்ஸாமினேஷன் போஸ்ட். அதாவது நீங்கள் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டில் ஒரு என்ட்ரி லெவலில் ஹையஸ்ட் போஸ்ட் எதுக்கு போகணுன்னா போக முடியும் அப்படின்னா குரூப் ஏ போஸ்ட்டுக்கு மட்டும்தான் போக முடியும். அதுக்கு மேலே உள்ள போஸ்டிங், இப்போ எக்ஸாம்பிள் குரூப் ஏ போஸ்ட்டில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆர் வெல் நோன் போஸ்டஸ் ஐஏஎஸ். இப்போ ஐஏஎஸ் தான் டாப் போஸ்ட்டாக, அதுக்கு மேலே எந்த போஸ்ட்டும் இல்லையா? ஐஏஎஸ் தான் யூஸ்வலாக என்னவாக இருப்பீங்க, ஒன்று டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் கலெக்டர். இப்போ அதுக்கு மேலே என்ன போஸ்ட் இருக்குது? அதுக்கு மேலே போஸ்ட்டே இல்லைன்னா அஃப்கோர்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே என்ன போஸ்ட் இருக்குது? அண்டர் செக்ரட்டரி இருக்குது, ஜேஎஸ் இருக்குது, அது ஜாயிண்ட் செக்ரட்டரி, அடிஷ்னல் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அப்புறம் ஈவன் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் கேபினட் செக்ரட்டரி. இந்த லெவல் வரைக்கும் போஸ்ட் மேலே போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த போஸ்ட் எல்லாத்துலேயுமே நமக்கு அக்சசபிள் இல்லைன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி இந்த போஸ்ட் எதுக்குமே போக முடியாது. ஸோ என்ட்ரி லெவல் போஸ்ட் ஃபார் ஆல் தீஸ் ஹையர் போஸ்டஸ் திஸ் பர்டிகுலர் குரூப் ஏ போஸ்ட். இப்போ இந்த குரூப் ஏ போஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ். பட் இதை தாண்டி நமக்கு இன்னும் ஒரு 15-16 போஸ்ட் இருக்குது. ஆனால் வந்து எப்படின்னா, அந்த நம்பர் ஆஃப் போஸ்ட் இந்த 24ங்கிறது ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு வருஷம் வந்து இப்போ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஐஆர்பிஎஃப், ஐஆர்டிஎஸ் 2 ரயில்வே சர்வீஸாக ஒன்றா சேர்த்து ஐஆர்எம்எஸ்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ போஸ்ட் நம்பர் வந்து முன்னாடி இருந்ததோட இப்போ ஒரு நம்பர் குறைஞ்சிருக்கும். இல்லை நாளைக்கு ஒரு புது சர்வீஸ் கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த போஸ்ட் நம்பர் மாறும். ஆனால் குரூப் ஏ போஸ்ட்டுங்கிறதுக்கான எல்லா போஸ்ட்டுக்கும் ஈக்குவலண்ட் ரேங்க் தான், ஈக்குவலண்ட் சம்பளம் தான், ஈக்குவலண்ட் ப்ரெஸ்டீஜ் தான். அந்த பவர் வைஸும் சரி, ரேங்க் வைஸும் சரி, ஆக்சுவலாக இது எல்லாமே இன் பேப்பர் தே ஆர் ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி என்னென்ன இருக்குது, ஐஏஎஸ் இருக்குது, ஐபிஎஸ் இருக்குது, அது போக ஐஆர்எஸ்லேயே 2 இருக்குது. ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது, ஐஆர்எஸ் ஐடி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஐடிஏஎஸ்னு ஒரு போஸ்ட் இருக்குது, இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ். அடுத்தது ஐடிஇஎஸ், இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ். அப்புறம் என்ன இருக்குது, ஐஏஎஸ் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். அதுக்கடுத்தது ஐஆர்எம்எஸ் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். அதுக்கடுத்தது ஐபிடாஃப் போஸ்டல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். அதுக்கடுத்தது கார்ப்பரேட் லா சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 13-14 போஸ்ட் வந்து குரூப் ஏல மட்டும் இருக்குது. அது போக ஒரு 4-5 போஸ்ட் வந்து குரூப் பியில் இருக்குது. ஸோ இந்த குரூப் ஏ போஸ்ட் எல்லாமே ஹாவ் சேம் salary, rank
எல்லாமே சேம் தான். அப்போ என்ன மாறும்னா சர்வீஸ் கண்டிஷன்ஸ் மாறும், இல்லை ஒருத்தரோட நேச்சர் ஆஃப் ஒர்க் மாறும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஐடிஏஎஸ்ங்கிற போஸ்ட் இருக்குது, டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ். இப்போ ஒரு பெரிய இப்போ ரஃபேல் மாதிரியோ இல்லை வந்து ஒரு டேங்க்குக்கான ஒரு ஒரு சப்மரீன் இல்லை ஏதோ ஒரு வார்ஷிப் ஏதோ ஒன்று நம்ம இந்தியா வந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்கன்னா இந்த டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸில் உள்ளவங்க ஆடிட் பார்த்து அவங்க ஆடிட் அப்ரூவ் ஆனால் தான் அந்த ப்ராஜெக்டே சேங்ஷன் ஆகும். அப்போ இவங்களோட வேலையும் சிக்னிஃபிகன்ஸ் தான். ஆனால் என்ன வித்தியாசம்னா they cannot interact with people like IAS and IPS usually do. இவங்க பண்ணுற மாதிரி இவங்களால பீப்புள் இன்ட்ராக்ட் இருக்காது. இன்னொன்று இவங்களோட சர்வீஸ் வந்து மோர் ஆஃப் ஆஃபீஸ் டைப்பாக இருக்கும். ஃபீல்டு ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காது. ஃபீல்டு ஒர்க் இருந்தாலும் அவங்களோட பர்டிகுலர் டொமைனில் தான் ஃபீல்டு ஒர்க் இருக்குமே ஒழிய ஜென்ரலாக ஃபீல்டு ஒர்க் வந்து பீப்புளோட இன்ட்ராக்ஷன் வெரி வெரி லிமிட்டட். பட் தீஸ் டூ சர்வீசஸில் ஃபீல்டு ஒர்க் இஸ் வெரி வெரி மோர். அதனால தான் இது 2 சர்வீசஸ் டு சர்டன் எக்ஸ்டென்ட் ஐஆர்எஸ். அதனால தான் வந்து இந்த 3 சர்வீசஸ் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் சர்வீசஸாக இருக்குது. ஏன்னா பீப்புள் இன்ட்ராக்ஷன் அதிகங்கிறதுனால பீப்புளோட ரெகக்னேஷன் டுவர்ட்ஸ் தி சர்வீஸ் இஸ் வெரி ஹை அண்ட் தே ஆர் சீன் அஸ் அ சுப்ரீம் போஸ்ட். ஆனால் இது எல்லா போஸ்ட்டுமே ஈக்குவலி வெல் டிசர்விங் அண்ட் வெல் ஹை போஸ்ட். ஸோ எந்த போஸ்ட்டும் மேலே கீழே கிடையாது, டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர். சில பேர் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஃபஸ்ட்டு, இதில் இன்னொன்று முக்கியமாக விட்டுட்டோம், ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் டிப்ளமேட்ஸ். வெளிநாட்டில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண அம்பாசிடராக போகிறாங்களே தூதரர்கள், அந்த தூதரகர்கள்லாம் வந்து ஐஎஃப்எஸ் எக்ஸாம் இந்த போஸ்டிங்கெலாம் தான் போவாங்க. பட் இது எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக வி ஆர் கோயிங் டு ரைட் அ சிங்கிள் எக்ஸாமினேஷன், ஒன் சிங்கிள் எக்ஸாம். தட் ஒன் சிங்கிள் எக்ஸாம் இஸ் கால்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், சிஎஸ்சி. யூபிஎஸ்சி சிஎஸ்சிங்கிறது தான் இந்த எக்ஸாமினேஷனோட பேர். இந்த ஒரு சிங்கிள் எக்ஸாம் இஃப் யூ கிளியர் based on your rank you will be allotted any of these services. அண்ட் கேடரும் அதை பொறுத்து தான். கேடர் இந்த சென்ஸ் என்ன ஸ்டேட்டில் நீங்கள் வேலை செய்யணுங்கிறதும் இதில் வந்து நீங்கள் உங்களோட அலோகேஷன் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. அதில் உங்கள் ரேங்கை பொறுத்து முன்ன பின்ன மாறி வரும். அந்த ரேங்கை பொறுத்து தேல் அலாட். இப்போ இந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் எது மேலே எது கீழேங்கிற டிஸ்கிரிமினேஷன் எதுவும் பெருசாக கிடையாது. ஆனால் ஒருத்தரோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து மாறும். I have seen many people who opted for IFS in the first place over IAS. That is very peculiar. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐபிஎஸ் ஃபஸ்ட்டு போடுவாங்க. நமக்கு ஒரு வெல் நோன் எக்ஸாம்பிள் என்னென்னா பி அரவிந்தன் ஐபிஎஸ்னு ஒருத்தர் இருக்கார். திருச்சி ஐஜியாக இருந்தார் நினைக்கிறேன், கரெக்டாக இப்போ அவர் எங்கே இருக்கான்னு தெரியல. பட் திருச்சி ஐஜியாக இருந்தால் அரவிந்தன் ஐபிஎஸ்னு. அவர் ஆல் இண்டியா ரேங்க் 3. ஸோ அவர் ஆல் இண்டியா ரேங்க் 3க்கு he can easily get IAS even in தமிழ்நாடு. பட் he opted for IPS. இப்போ இந்த வருஷம் அதாவது 2025 இயரோட டாப்பர் வந்து ஐ திங்க் ஷி காட் அரவுண்ட் 26th or 27th ரேங்க், ஃபார் விச் ஷீ வில் பி ஈஸிலி கெட்டிங் ஐஏஎஸ். பட் அவங்களும் என்ன ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஐஎஃப்எஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து ஐஏஎஸ் கொடுப்பாங்க, அடுத்தது ஸ்ட்ரைட்டாக வந்து ஐஆர்எஸ் கொடுப்பாங்க. ஏன்னா சிலருக்கு வந்து இந்த ஐபிஎஸ் ஜாப் வந்து ஃபீல்டு ஒர்க் வந்து பிடிக்காமல் இருக்கும், இல்லை அவங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்சஸ்னால இது மாற்றிப்பாங்க. ஸோ இந்த எல்லா எக்ஸாம்லேயும் இது ஒன்று மேலே ஒன்று கீழேங்கிறதோட ஒரு ஒர்க்குக்கு ஒரு நேச்சர் இருக்குது. அந்த நேச்சர் நமக்கு சூட் ஆகுமா இல்லையாங்கிறத பொறுத்து நம்ம ப்ரிஃபரன்சஸ் கொடுப்போம். சேம் கோஸ் டு கேடர். ஒரு சிலருக்கு தமிழ்நாட்டில் தான் இருந்திருப்பாங்க, ஆனால் தே வாண்ட் டு ஒர்க் இன் அதர் ஸ்டேட். ஏன்னா இங்கே இருக்கிறதோட அங்கே போனால் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கிடைக்கும், எக்ஸ்போஷர் நிறையா கிடைக்குங்கிறதுக்காக they usually go out of the home states also. So that and all depends upon the individual preferences. But for that to happen you have to clear this exam. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ இந்த எக்ஸாம்ங்கிறது ஒன் சிங்கிள் எக்ஸாமினேஷன்னு சொன்னோம். ஆனால் இந்த ஒன் சிங்கிள் எக்ஸாமினேஷனில் 3 லேயர்ஸ் இருக்குது, அதாவது 3 stages of UPSC. The first stage preliminary, which we usually call prelims exam na preliminary examination. And second stage, once idhula clear பண்ணிட்டீங்கன்னா you will be selected to write main examination. And even if you are selected in this mains examination, you will be going through the third stage, which is called interview. Once you clear the interview, then you will be given a particular rank. அந்த ரேங்கை பொறுத்து இப்போ வந்து நீங்கள் வந்து யூஸ்வலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஃப்லி 1000 வேக்கன்சி இருக்கும். இதில் கம்யூனிட்டி வேக்கன்சி இருக்கும். ஒரு கம்யூனிட்டி, ஜென்ரல்
ஓபிசி அண்ட் எஸ்சி எஸ்டி. இப்போ இடபிள்யூஎஸும் ரீசெண்டாக ஒரு ரிசர்வ்டு கோட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த வேக்கன்சி. இப்படி தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இந்த எக்ஸாம் எப்படின்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் மெயின்ஸ் போவீங்க, மெயின்ஸ் கிளியர் பண்ணால் இன்டர்வியூ போவீங்க, இன்டர்வியூவில் போனால் ரேங்க் வரும். அப்படிங்கிறது வெரி சிம்பிள். ஒரு வெளியிலேருந்து பார்க்குறப்ப அது வந்து உங்களுக்கு ஒரு லேயர் பை லேயர், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஆனால் விஷயம் என்னென்னா, ஒன்ஸ் யூ கிளியர் த ப்ரிலிம்ஸ் யூ வில் பி ரைட்டிங் மெயின்ஸ். இந்த ப்ரிலிம்ஸ்க்கு கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, இப்போ 1000 வேக்கன்சி இருக்குன்னு வைங்க. 1000 வேக்கன்சி இருக்குன்னா அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணிப்பாங்க. 12,000. அதாவது வேக்கன்சி எவ்வளவோ அதிலிருந்து 10 to 12 டைம்ஸ். அது வந்து இயர் ஆன் இயர் மாறும். யூஸ்வலாக ரஃபாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா 12ன்னு தான் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எத்தனை லட்சம் பேர் எழுதினாலும் சரி, முன்னாடியே நீங்கள் ஒரு இன்ட்ரோ வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ரஃப்லி 10 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க யூபிஎஸ்சி எக்ஸாம். நமக்கே தெரியும், அப்ளை பண்ணுறவங்க எல்லோரும் போய் பரிட்சை எழுதுவாங்களா? கிடையாது. நம்ம வந்து இப்போ நீங்களாம் மெயின் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ்லேயே ஆப்சன்டேஜ் இருக்கும். சும்மா அப்ளை பண்ணுவோம். நம்ம காலேஜ் ஃபைனல் இயரில் அப்ளை பண்ணுவோம், ஆனால் போக மாட்டோம். ஏதோ ஒரு செமஸ்டர் எக்ஸாம் இருக்க டைமில் யூஸ்வலாக வராது. இல்லை நம்ம வந்து வேறு ஏதாவது ரீசன்னால நம்மளை எழுத முடியாமல் போயிடும். ஸோ காலேஜ் ஃபைனல்லேருந்தே எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அப்ளை பண்ணாலும் எழுத போகிறது தான் கணக்கு. ஸோ எத்தனை பேர் எழுத போவாங்கன்னா 5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆவாங்க ரஃபாக. இது வந்து லாஸ்ட் இயர் 3 to 4 lakhs மாறி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரஃப் எஸ்டிமேட். ஒரு 5 லட்சம் பேர் எழுதுகிறாங்கன்னு வைங்க. இந்த 5 லட்சம் பேர்லேருந்து 1000 பேர் எடுப்பாங்க. பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்குல்ல? 5 லட்சத்தில் 1000 பேருக்குள்ளே நம்ம வரணும். ஆனால் நீங்கள் இஃப் யூ அப்சர்வ் டீப்லி, அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு தோணுன்னா, 5 லட்சம் இஸ் நாட் த காம்படிஷன். 5 lakh இஸ் நெவர் எவர் த காம்படிஷன் ஆஃப் யூபிஎஸ்சி. இது நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தாலும் எத்தனை பேர் அப்பியர் ஆகிறாங்களோ அது உங்களுக்கு காம்படிஷன் கிடையாது. இதில் சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் தான் நமக்கு ரியல் காம்படிஷன். இதில் சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் மட்டும்தான் நமக்கு ரியல் காம்படிஷன். இந்த சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 80,000லேருந்து 1 lakh வரைக்கும் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ்னு எதை பொறுத்து சொல்கிறேன்னா, இப்போ நம்மளே பார்த்தோம்னா நிறைய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவோம். இப்போ வந்து பேங்கிங், இப்போ வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறேன்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு வைங்க. இல்லை நான் வந்து ஒரு குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு வைங்க. நான் குரூப் 1 மட்டும் போய் எழுத மாட்டேன். நான் வந்து ஒரு பேங்கிங் போய் எழுதுவேன். வீட்டில் தான் என்ன சொல்லுவாங்க, ஏன் இதை மட்டும் எழுதுற, சும்மா பேங்கிங் போய் எழுது, சும்மா குரூப் 1 போய் எழுது, சும்மா யூபிஎஸ்சி போய் எழுது அப்படின்னு நம்ம என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயும் எழுத சொல்லுவாங்க. நமக்கு என்ன, அதான் படிக்கிறோம். சரி, சும்மா என்ன ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் தானே 100 ரூபா. அது சில எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்காது ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு. அப்போ சும்மா போய் எழுதிட்டு வான்னு சொல்கிறது தானே. அப்போ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணது குரூப் 1 இருக்கலாம். ஆனால் நான் என்ன எக்ஸாம் கொடுக்க போகிறேன், யூபிஎஸ்சி. நான் இதை படித்து என்னால் அது போய் எழுத முடியுமா? எழுத முடியும். ஆனால் கிளியர் பண்ண முடியுமா? முடியாது. இல்லை அந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேனா? கிடையாது. அப்போ ஆல்ரெடி ஒருத்தன் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரான். நான் குரூப் 1 ஸ்டாண்டர்டில் போய் எழுதுகிறேன். அப்போ ஹூ ஹேஸ் அ ப்ராபபிலிட்டி? அந்த யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான். அப்போ இந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ப்ரிப்பேர் ஆகிறாங்கன்னா they will be the candidate among 5 lakhs, but they are not the serious candidates. இல்லை they are not dedicated UPSC candidates. அப்போ உங்களுக்கு காம்படிஷனே யார் வருவானா, இந்த மாதிரி சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மட்டும்தான். அது யூஸ்வலாக 1 lakh தாண்டாது. சம்டைம்ஸ் ஆஸ் லோ அஸ் 80,000 தான் இருக்கும். இப்போ இந்த 80,000 யூ ஹாவ் டு பி இன் 1000. இப்போ இது வந்து இந்தியா லெவலில் இருந்தே உங்களுக்கு 80,000 to 1 lakh தான் இருப்பாங்க. இதெல்லாம் என்ன நம்ம போய் சர்வே எடுக்கிறோமா? அந்த சர்வே நம்பர்ஸ் இல்லை, ரஃபாக இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குங்கிறதோட ஒரு ரஃப் எஸ்டிமேஷன். அப்போ 10 லட்சத்துலேருந்து 1000ங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், 1 லட்சத்துலேருந்து 1000ங்கிறது இட்ஸ் அ டூவபிள் ஜாப். அப்போ டூவபிள் ஜாப்னால் ஏன் எல்லோரும் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் செகண்ட். இப்போ இதில் வேலை செய்யுதுங்கிறத பாருங்கள். இப்போ வந்து நான் 80,000 பீப்புள் சீரியஸ் ஆஸ்பிரன்ஸாக இருக்காங்கன்னா நான் வந்து இதில் என்னவா வர தேவையில்ல, ரேங்க் 1 நான் வர தேவையில்ல. எதுக்கு? ப்ரிலிம்ஸ்க்கு.
இப்போ இந்த ப்ரிலிம்ஸ்க்கு நான் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு 12,000ல் நான் ஒரு ரேங்க் எடுக்கணும். இப்போ ப்ரிலிம்ஸ் வந்து எப்படின்னா 200 மார்க்ஸ்க்கு இருக்கும். 2 பேப்பர் இருக்குது. GS 1ன்னு ஒரு பேப்பர், ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, அடுத்தது CSAT. CSATனா மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ். இது வந்து ஒரு 200 மார்க்ஸ். இப்போ இந்த 200 மார்க்ஸ்க்கு கட் ஆஃப் ஒன்று வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் எப்படி வைப்பாங்கன்னா, இந்த 12,000 ரேங்க் ஒருத்தர் எடுக்கிறான்ல, 1லேருந்து பார்ப்பாங்க. இப்போ வந்து 1000னா 12,000th ரேங்க் ஒருத்தர் இருப்பான்ல, அதுதான் கட் ஆஃப். ஸோ கட் ஆஃபுங்கிறது எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வைக்க மாட்டாங்க. எக்ஸாம் எழுதி மார்க்லாம் அசஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உள்ள 12,000 பேர், அந்த 12,000 ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களோட மார்க் தான் கட் ஆஃப். ஸோ தேர் இஸ் நோ செட் கட் ஆஃபுங்கிறது, ஆல்ரெடி செட் பண்ண கட் ஆஃபுங்கிறது ஒன்றும் கிடையாது இந்த எக்ஸாமுக்கு. முடிஞ்சா இப்போ நான் என்ன பண்ணணும், 200க்கு நான் ஒரு பர்டிகுலர் மார்க் எடுக்கணும். அப்போ நான் என்ன மார்க்குக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும்? இப்போ ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, இப்போ காலேஜ் எக்ஸாம் எழுதுறீங்க, அதில் வந்து இப்போ 8.5 எடுத்தால் 8.5னா அதுக்கு மேலே எடுத்தால் டிஸ்டிங்ஷன், இதே 70க்கு மேலே எடுத்தால் ஃபஸ்ட் கிளாஸ். எனக்கு இப்படி ஒரு செட் மார்க் இருக்குது. நான் அந்த கோலாக வச்சுட்டு நான் ஒர்க் பண்ணேன்னா அந்த பர்டிகுலர் கோலை வந்து நான் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ நான் இதுக்கு என்ன கோல் தான் வச்சுட்டு அச்சீவ் பண்ண முடியும்? ஸோ அப்போ அதுக்கு என்னென்னா, ட்ரெண்டு தான் நமக்கு வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் இதில். அதாவது லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸோட கட் ஆஃப் என்னவோ அந்த கட் ஆஃபோட ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 to 10 மார்க்ஸ். லாஸ்ட்டு 5 இயர்ஸோட 5 to 10 மார்க்ஸ் தான் முன்ன பின்ன ஒன்று ஏறும் இல்லை குறையலாம். 5 to 10 மார்க்ஸ் ஏறலாம். இப்போ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, அரௌண்ட் 95ன்னு வச்சுக்கோங்க, அரௌண்ட் 95. இப்போ இந்த வருஷம் கட் ஆஃப் என்ன வரலான்னா 85லேருந்து 105 வரலாம். அப்போ நான் எங்கே படிக்கணும்னா 110க்கு நான் ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லை 120க்கு நான் ஃபோக்கஸ் பண்ணணும். 120 எடுத்திங்கன்னா எந்த வருஷம்னாலும் சரி, கட் ஆஃப் எவ்வளோ ஏறட்டும் இறங்கட்டும், 120ன்னு எடுத்துட்டிங்கன்னா யூ ஆர் இன் அ வெரி 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 சேஃப் ஜோன். அப்போ 120 மார்க்ஸ் எடுக்கணும். இல்லை நான் 110 எடுத்துட்டாலுமே சில வருஷம்லாம் வந்து சேஃபாக ஃபீல் பண்ணலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் இயர் ஆன் இயர். அந்த வருஷம் கொஷின் எப்படி டஃப்பாக இருந்தது, இல்லை அந்த வருஷம் ஒரு சில டைம் வந்து கொஷின் பேப்பர் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். இந்த சென்ஸ் பெரிய பெரிய கொஷினாக இருக்கும். அந்த கொஷினை படித்து நம்ம எழுதுறதுக்கான டைமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப கட் ஆஃப் குறையும் அந்த வருஷம். ஏன்னா நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸோ கட் ஆஃப் குறையும். இல்லை கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுன்னா எல்லோரும் நல்லா பண்ணியிருப்பாங்க, எல்லோரும் நல்லா பண்ணால் கட் ஆஃப் ஏறும். ஸோ கட் ஆஃப் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஆனால் ரஃபான எஸ்டிமேட் இதுதான். இப்போ ஜென்ரலாக இப்போல்லாம் எந்த ரேஞ்சில் கட் ஆஃப், அரௌண்ட் ஒரு 8-9 இயர்ஸ்க்கு முன்னாடி 2020, 2014, 2015, 2016லாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து, நான் இதை அழிச்சிடுறேன், கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்லி 114, 116 இந்த ரேஞ்சிலலாம் இருந்தது. ஆனால் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி இப்போ 2020, 2021லலாம் எந்த ரேஞ்சு கட் ஆஃப் போச்சுன்னா 84 ஃபார் OBC, 85 சம்திங் ஃபார் ஜென்ரல். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் கட் ஆஃப் குறைஞ்சது. அதுக்கப்புறம் திரும்ப லைட்டாக ஏறி என்ன 2022ல் என்ன வந்துச்சுன்னா 88 பாயிண்ட் சம்திங், ஃபார் ஜென்ரல் இட் இஸ் 89 பாயிண்ட் சம்திங். அதுக்கடுத்தது 92 சம்திங் வந்தது. ஃபைனலாக வந்து இப்போ 95ல் செட்டில் ஆகிருக்கு. ஸோ எந்த இன்க்ரீஸ்னே பார்த்திங்கன்னா டிராஸ்டிக்காக இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆகும். கட் ஆஃப் வந்து இம்ப்ரூவ் ஆச்சுன்னா, அதுக்கு தான் சொல்கிறேன், லாஸ்ட்டு 5 இயர்ஸோடு எடுத்தோம்னா, இல்லை போன வருஷம் இப்போ நான் 2026 ப்ரிலிம்ஸ் அப்பியர் ஆக போகிறேன்னா 2025ஓட கட் ஆஃப் எடுத்து அதுக்கு 5 to 10 மார்க் முன்ன பின்ன வரலாம். இதுதான் ரேஞ்ச். இந்த ரேஞ்சை தாண்டி பெரும்பாலும் கட் ஆஃப் வந்து மாறாது. இப்போ நான் ஆனால் அந்த வருஷத்தில் நான் வந்து இப்போ 95 எடுத்திருக்கேன். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 95, இந்த வருஷம் நான் 95 எடுத்திருக்கேன். நான் பயந்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு வருமா வராதா, இல்லை பார்டரில் இருக்குது, கட் ஆஃப் ஏறுமா இறங்குமா, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. கடைசியாக எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம கட் ஆஃப் என்ன, நமக்கு எத்தனை மார்க்கில் போச்சு, நம்ம ஏன் விட்டோங்கிறதுலாம் எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கு 1 இயர் சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். நம்ம அந்த அளவுக்கு குழம்பிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த டைம் குழம்பணும்னு வைங்க, சப்போஸ் நம்ம கிடச்சிட்டாலுமே மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு 2 மாதம் தான் இருக்கும். இந்த டவுட்டு, இந்த எக்ஸாம் முடிஞ்சு ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு 1 மந்த்லாம் இப்போ ரிசல்ட் வருதில்ல, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு 2 வீக்ஸில் ரிசல்ட் வந்துடும். அந்த 2 வீக்ஸ்லேருந்து நமக்கு ஒரு 2 to
ஒரு 80 டேஸ் இருக்கும். இப்போ இந்த 2 வீக்ஸுங்கிறது ரொம்ப க்ரூஷியல். மொத்தமே நமக்கு 90 நாள். அதில் நம்ம 14 நாள் 14 டேஸ் வந்து நம்ம வந்து இந்த வருமா வராதாங்கிற கன்ஃபியூஷன்லேயே விட்டோம்னா நமக்கு அந்த 14 நாளுங்கிறது மெயின்ஸில் க்ரூஷியலான ஃபேக்டர். அப்போ நம்ம கிளியர் பண்ணாலுமே அடுத்த அந்த 14 டேஸ் நமக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்லேயே நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ மெயின்ஸ் அஃபெக்ட் ஆகும். நீங்கள் என்ன தான் இது கிளியர் பண்ணாலும் இது கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நம்ம இந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஒன்று 95ங்கிறது இந்த ஸ்கோரில் நிற்காமல் லாஸ்ட் இயர் கட் ஆஃபோட ஒரு 15 மார்க்ஸ் அதிகமாக போய்ட்டு வைங்க. சே அரௌண்ட் 110. இன்னும் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 20 மார்க்ஸ் 115 120 எடுத்துட்டோம்னா நீங்கள் எதை பற்றியுமே பயப்பட தேவையில்ல. யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே ப்ரிப்பேர் ஃபார் மெயின்ஸ். உங்களுக்கு வருமா வராதாங்கிறது கவலையே தேவை கிடையாது. இது ஃபார் GS1 இன் ப்ரிலிம்ஸ். ஸோ யூ ஹேவ் டு கெட் அரவுண்ட் 110 to 120 based on present trend. அப்போ இது என்னது CSET, இதில் எவ்வளோ எடுக்கணும்? யூ நீட் நாட் டு ஹேவ் டு வரி மச் அபவுட் தி CSET. ஆனால் நான் இந்த தப்பான நேரேட்டிவும் கொடுக்க விரும்பல. CSET பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற நேரேட்டிவ் கொடுக்க விரும்பல. CSET இஸ் ஆல்சோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். பட் இங்கே மாதிரி உங்களுக்கு காம்படிஷன் இங்கே கிடையாது. இங்கே என்னென்னா 1/3 ஆஃப் மார்க்ஸ் எடுத்தால் நீங்கள் குவாலிஃபை. இது வந்து உங்களுக்கு குவாலிஃபையிங் பேப்பர் மட்டும்தான். குவாலிஃபையிங் பேப்பர்னால் இதுக்குள்ள 200க்கு 66 மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த பேப்பர் கிளியர். நான் வந்து இங்கே 120 மார்க் எடுத்துட்டேன், ஆனால் இங்கே 65 மார்க் தான் எடுத்திருக்கேன். ஆனால் இதோட கட் ஆஃப் வந்து GS1ஓட கட் ஆஃப் வந்து 92 தான் இருக்குது, ஆனால் நான் 120 எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் இதில் 65 எடுத்திங்கன்னா யூ வில் நாட் பி கிளியரிங் ப்ரிலிம்ஸ். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணுன்னா 2 கண்டிஷன். ஒரு கண்டிஷன் இதில் கம்பல்சரி 66 எடுக்கணும். அதாவது 1/3 மார்க் 66.6 எடுத்தாலும் நீங்கள் பாஸ் தான், 65.8 எடுத்தாலும் நீங்கள் ஃபெயில் தான். ஸோ இதில் என்னென்னா 66 மார்க்ஸ் எடுக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் கட் ஆஃப் மார்க் எடுக்கணும். கட் ஆஃப்க்கு 1 மார்க் அதிகமாக எடுத்தாலும் சரி, 1 மார்க் கம்மியாக எடுத்தாலும் சரி, கட் ஆஃப் மார்க் எடுக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா யூ வில் பி ரைட்டிங் மெயின்ஸ். மெயின்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் பால் கேம். இப்போ நான் இதில் இன்னும் என்ன கிளாரிஃபை பண்ணணுன்னா, இப்போ வந்து கட் ஆஃப் வந்து 88ன்னு வச்சுப்போம், ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப். நான் இதெல்லாம் அழிச்சிட்றேன். ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் ஒன் மோர் திங் அண்ட் வில் பி மூவிங் டு மெயின்ஸ். இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் 88 மார்க்ஸ். இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 89 மார்க் எடுத்துருக்கிறீங்க, திஸ் இஸ் யுவர் மார்க். இல்லை நீங்கள் 88னே கூட வச்சுப்போம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஐ நோ அ பர்சன் ஹூ காட் த எக்ஸாக்ட் சேம் மார்க் அஸ் அ கட் ஆஃப் மார்க். ஐ திங்க் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நான் தப்பாக சொன்னேன். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து 86 to 88 சம்திங் இதுக்கு நடுவில் இருந்தது. ஸோ அரௌண்ட் 88 தான், 95 கிடையாது, 86 to 88. ஸோ வாட் த கட் ஆஃப் மைட் பி ஃபார் திஸ் இயர், இந்த வருஷத்துக்கு என்ன கட் ஆஃப் அப்படி வரலான்னா 95க்குள்ளே வரலாம். ஸோ இந்த ரேஞ்சில் தான் மாறும். இதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் 88 கட் ஆஃப், நீங்கள் 88 எழுதுறீங்க, நீங்கள் தான் இந்த 12,000th பர்சன், நீங்கள் தான் கடைசி ரேங்க். பேசிக்காக நீங்கள் தான் லாஸ்ட் இன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் உங்கள் மார்க் தான் கடைசி. ஸோ ஒரு பர்சன் வந்து 180 எடுத்திருக்காருன்னு வச்சுப்போம், 200க்கு 180 எடுத்திருக்காரு, அவங்க தான் ஃபஸ்ட் இன் ப்ரிலிம்ஸ்னு வச்சுப்போம். 2 பேரும் மெயின்ஸ் எழுத போகிறீங்க, 2 பேருமே மெயின்ஸ் எழுத போகிறீங்க. இந்த மார்க்ஸ் ஆர் நாட் கன்சிடர்ட். நீங்கள் 88 எடுத்தாலும் உங்களுக்கும் அவர் 180 எடுத்தாலும் 2 பேருக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ 2 பேருமே மெயின்ஸ் எழுத போகிறீங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. இதுக்கு மேலே தான் த ரேஸ் ஃபார் த ஆக்சுவல் போஸ்ட் பிகின்ஸ். இது வந்து ப்ரிலிம்ஸ். இந்த ப்ரிலிமில் நீங்கள் குவாலிஃபை தான் பண்ணணும். அதாவது அந்த 12,000 ரேங்க்குள்ளே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா யூ கேன் கோ அண்ட் ரைட் மெயின்ஸ் வித்தவுட் பாதரிங் அபவுட் எனி திங். உங்கள் மார்க்கு கம்மியாக வந்து தான் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன், அதிகமாக இருந்தால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுங்கிறது தேவை கிடையாது. அதுக்கு மேலே எல்லாருமே வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. எல்லோரும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் மார்க்ஸ் வில் நாட் கம் இன் டு எனி திங் வித் ரிகார்டிங் டு யுவர் ரேங்க். ரேங்க்குக்கு இது கிடையாது. இது மெயின்ஸ் எழுதுறதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மெயின்ஸ் எப்படின்னா, and another thing is prelims is multi choice question, MCQ type, objective எல்லாமே ABCD இருக்க மாதிரி இருக்கும். ABCDலேருந்து
சூஸ் பண்ணும். உங்களுக்கு கொஷின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும், 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் மல்டி சாய்ஸ் கொஷின்ஸ் அண்ட் ஃபார் ஈச் கொஷின் 2 மார்க்ஸ். 100 கொஷின் இருக்கும், யூ வில் பி ஹேவிங் 2 hours. அப்போ கட் ஆஃப் இப்போ என்ன சொன்னேன், ரஃப்லி ஒரு 110 எடுத்தால் பாஸ் பண்ணிடலான்னு சொன்னால், இப்போ 110னா எவ்வளோ, 55 நெட் கொஷின்ஸ் கரெக்டாக இருக்கும். நெட் கொஷின் கரெக்டாக என்ன, ஒரு கரெக்ட் கொஷினுக்கு 2 மார்க்ஸ். ராங் கொஷின்ஸ்க்கு தப்பாக எழுதுனீங்கன்னா 1/3 ஆஃப் மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ 2ல் 1/3 என்னது, 0.67 மார்க். ஸோ 3 கொஷின் தப்பு பண்ணிங்கன்னா 2 மார்க் போகும். ஸோ நெட் 55 கொஷின்ஸ். நெட் 55னா நான் வந்து இப்போ 63 எழுதுறேன்னு வைங்க, அதில் வந்து 10 தப்பு. அப்போ எவ்வளோ கரெக்டு, 53 கரெக்டு. அப்போ என்னோடய நெட் கொஷின் என்னென்னா 10 கொஷின் தப்புனா டிவைடட் பை 3.3 போயிடும். அப்போ என்ன வரும், 49 சம்திங் வரும். ஸோ நான் நெட்டுக்கு கம்மி. இதே நான் 73 எழுதுகிறேன், 10 கொஷின் தப்பு. அப்போ கரெக்ட் கொஷின் வந்து 63 ஆகுமா, கரெக்ட் வந்து 63. அப்போ 10 போச்சுன்னா 10 டிவைடட் பை 3, ஏன்னா 3 கொஷின் போச்சுன்னா ஒரு கொஷினுக்கு 1/3 ஆஃப் மார்க் போகும். அப்போ 10 கொஷினுக்கு மொத்தம் 3 கொஷின் போயிடும். அப்படி பார்த்தோன்னா நான் அரௌண்ட் 59 பாயிண்ட் சம்திங் இருப்பேன். ஸோ 59னா விச் இஸ் அபவ் 55. ஸோ நான் கிளியர் பண்ணிடுவேன். ஸோ நமக்கு என்னென்னா ஒரு 55 நெட் கொஷின்ஸ் வந்து கரெக்ட் ஆகிற மாதிரி நம்ம கிளியர் பண்ணோம். விச் மே சேஞ்ச் பேஸ்ட் ஆன் இயர் ஆன் இயர். இப்போ அடுத்தது மெயின்ஸ். மெயின்ஸ் தான் ரியல் காம்படிஷன், த ரியல் ரேஸ் பிகின்ஸ் இயர். மெயின்ஸுங்கிறது என்னென்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், அப்ஜெக்டிவ் கிடையாது. ஏபிசிடி எழுதக்கூடாது. 15 மார்க் இருக்கும், 20 மார்க் இருக்கும், எல்லாத்துக்கும் நம்ம எழுதணும். இப்போ 10 மார்க்ஸ்னால் 2 சைடு ஆஃப் பேப்பர் கொடுத்துருப்பாங்க, நம்ம 2 சைடு எழுதணும். 15 மார்க்ஸ்னால் 3 சைடு பேப்பர் எழுதணும். இப்போ எஸ்ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஏ எழுதுறதுக்கு 12 பேஜ் கொடுத்துருப்பாங்க. இப்போ 12 பேஜில் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 11 பேஜ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே எப்படின்னா நம்ம எழுதணும். ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க, உங்கள் ஒப்பீனியன் கேட்பாங்க, இல்லை உங்களோட அனலிசிஸ் கேட்பாங்க, இல்லை வந்து அதில் உள்ள நெகட்டிவ்ஸ் கேட்பாங்க, பாசிட்டிவ்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம எழுதணும். ஸோ திஸ் இஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் என்னென்ன பேப்பர் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு எஸ்ஏ விச் இஸ் ஃபார் 250 மார்க்ஸ். அடுத்தது ஃபஸ்ட்டு எஸ்ஏ, செகண்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, GS2ன்னு சொல்லுவோம், GS1 GS2, அடுத்தது GS3 ஜென்ரல் ஸ்டடீஸ் 3, அடுத்தது GS4. இந்த 5 பேப்பர் வந்து எல்லாருக்கும் சேம் கொஷின் பேப்பர், சேம் கைண்ட் ஆஃப் எவாலுவேஷன். இப்போ நான் என்ன எழுதுறேனோ நான் ஒரு ஜிஎஸ் பேப்பர் என்ன எழுதுறேனோ அதுதான் எல்லா மெயின்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே ஜிஎஸ் பேப்பர் தான் எழுதுவாங்க. இந்த எல்லா பேப்பருக்குமே 250 மார்க்ஸ். அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ வந்து ஃப்ரைடே இருக்கும். முன்னாடி வந்து எல்லா பேப்பரும் கண்டினியூஸாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம் டேயோட ஷெடியூலை மாற்றிட்டாங்க. ஸோ ஃப்ரைடே, இப்போ இந்த வாரம் எக்ஸாம்னா இந்த வாரம் ஃப்ரைடே வந்து எஸ்ஏ இருக்கும். சாட்டர்டே வந்து என்ன இருக்குன்னா, காலையில் GS1, மார்னிங் GS1, ஆஃப்டர்நூன் GS2. சண்டே மார்னிங் GS1, ஆஃப்டர்நூன் GS2. இப்போ முடிஞ்சிருச்சா, ஃப்ரைடே ஆரம்பிக்குது. ஃப்ரைடே எக்ஸாமு, ஃப்ரைடே மார்னிங் எஸ்ஏ எழுதிட்டு வந்துடுவீங்க. அடுத்த நாள் சாட்டர்டே வந்து மார்னிங் GS1, ஈவினிங் அதாவது மதியம் வந்து GS2, சண்டே மார்னிங் GS1, ஆஃப்டர்நூன் GS2. நெக்ஸ்ட் வீக், இந்த வீக் முடிஞ்சிருச்சு எழுதிட்டீங்க. இப்போ ஒரு வீக் கழித்து அடுத்த வீக்கில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே வந்து கம்பல்சரி பேப்பர் வரும். கம்பல்சரி பேப்பர்னால் லாங்குவேஜ் பேப்பர், எல்லோரும் கம்பல்சரியாக எழுதணும். லாங்குவேஜ் பேப்பர் ஒன்று கண்டிப்பாக இங்கிலீஷ், எல்லோரும் இங்கிலீஷ் பேப்பர் எழுதணும். இன்னொன்று நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு யூஸ்வலாக மதர் டங் எழுதணும். நமக்கு பிடிச்ச
அவங்க கொடுத்துருக்க ஷெடியூல்டு லாங்குவேஜில் ஏதோ ஒரு லாங்குவேஜ். யூஸ்வலாக வில் ரைட் தமிழ். பட் தீஸ் 2 பேப்பர்ஸ்க்கும் 20 to 50 மார்க்ஸ் தான். ஆனால் தீஸ் மார்க்ஸ் ஆர் நாட் கேல்குலேட்டட். ஓகே, ஐ திங்க் தீஸ் ஆர் 300 மார்க்ஸ். இது விடுங்க, இது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது இப்பொழுதைக்கு விட்டுருங்க. இது போக சண்டே, இது வந்து சாரி இது ஃப்ரைடே சொன்னோமா, இது ஃப்ரைடே இல்லை, சாட்டர்டே. நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே என்ன எழுதுவீங்கன்னா இது 2 எழுதுவீங்க. அடுத்த சண்டே தான் உங்களோட ஆப்ஷனல் வரும். ஆப்ஷனல் பேப்பர். ஆப்ஷனல்னால் யூபிஎஸ்சியில் நிறைய ஆப்ஷனல் பேப்பர் இருக்குது. எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி. இப்போ இன்ஜினியரிங்கில் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இப்போ எல்லா இன்ஜினியரிங் இருக்கானா, எல்லா இன்ஜினியரிங்கில் ஒரு சில இன்ஜினியரிங் இருக்குது. எக்ஸாம்பிள் சிவில் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது. இப்போ இஎன்ஐ இன்ஜினியரிங் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கானா இருக்காது. ஸோ ஒரு சில பேசிக் இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து இருக்கும். இது போக ஜென்ரலாக என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னா ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, சோஷியாலஜி, சைக்காலஜி, ஃபிலாசபி, ஆந்த்ரோபாலஜி, இந்த மாதிரி அப்புறம் சோஷியாலஜி, இந்த மாதிரி நிறையா ஜியாகிரஃபியும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனல் பேப்பர் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் பிடிக்குதோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இதுதான் என்னோடய ஆப்ஷனல் பேப்பர்னு சூஸ் பண்ணுவீங்க. அந்த ஆப்ஷனல் பேப்பரில் 2 இருக்கும். இப்போ சப்போஸ் நான் ஹிஸ்ட்ரி சூஸ் பண்ணுறீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பேப்பர் 1 சண்டே மார்னிங் பேப்பர் 1 இதில் 250 மார்க்ஸ். அதே ஈவினிங் பார்த்திங்கன்னா அதாவது மதியம் பார்த்திங்கன்னா பேப்பர் 2 இதில் 250 மார்க்ஸ். இப்போ இந்த ஆப்ஷனல் பேப்பர் வந்து பர்சன் டு பர்சன் மாறும். இப்போ நான் ஹிஸ்ட்ரி எடுத்துருக்கேன்னா நான் ஹிஸ்ட்ரியில் பேப்பர் 1 எழுதுவேன், பேப்பர் 2 எழுதுவேன். இன்னொருத்தர் ஜியாகிரஃபி எடுத்துருக்காருன்னா அவர் அதே டே மார்னிங் ஈவினிங் வந்து வேறு ஒரு ஜியாகிரஃபி பேப்பர் எழுதுவாங்க. இன்னொருத்தர் சோஷியாலஜி எடுத்துருக்காங்கன்னா சோஷியாலஜி பேப்பர் எழுதுவாங்க. அப்போ இப்போ நான் ஹிஸ்ட்ரி எடுக்கிறேன், அவர் ஜியாகிரஃபி எடுக்கிறார், 2 பேருக்கும் 250, அதாவது 500 மார்க்ஸ். அப்புறம் எப்படி வந்து 2 பேருக்கும் மார்க் ஈக்குவலாக கால்குலேட் பண்ண முடியும்? இப்போ நான் எனக்கு ஹிஸ்ட்ரி கஷ்டமாக இருந்திருக்கலாம், அந்த வருஷம் பர்டிகுலர் வருஷம் ஹிஸ்ட்ரி கஷ்டமாக இருந்திருக்கலாம். வேறு ஜியாகிரஃபி எடுத்தவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்திருக்கலாம். அப்போ ஜியாகிரஃபி எடுத்தவங்க என்னை விட நல்ல மார்க் எடுத்தவங்க சர்வீஸ் வாங்கிடுவாங்களா? அப்படியே கிடையாது. இதுக்கு ஒரு பர்சன்டேஜ் மெத்தட் இருக்குது. என்னென்னா இப்போ என் பேப்பர் கஷ்டம்னா நான் கம்மியாக மார்க் எடுக்கிறேன்னா அதுக்கு ஒரு ஸ்கேலிங் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஸ்கேலிங் மெத்தட் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவேன்னா இப்போ வந்து என்னோடய பேப்பரும் அவங்களோட பேப்பரும் எந்த லெவல் டிஃபிகல்ட்டின்னு பார்த்து அதுக்கு ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணி அந்த அத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்னோடய பர்சன்டேஜ் மார்க்லேருந்து என்னோடய ஆக்சுவல் மார்க்லேருந்து ஏற்றிடுவாங்க. இப்போ வந்து அதில் வந்து ஒருத்தர் 150 எடுத்திருக்காரு, ஆனால் நான் ஃபஸ்ட் மார்க்கே 150 தான். இப்போ நான் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து 100 எடுத்துருக்குன்னு வைங்க, ஃபஸ்ட் மார்க்கே 100 தானா, என்னது 1.5 ஏற்றி அந்த 150க்கு ஈக்குவல் ஆக்கிடுவாங்க. அப்போ என்னது 1.5னா இப்போ எனக்கு பின்னாடி மார்க் எடுத்தாங்களா அவங்க எல்லாத்துக்கும் 1.5 வச்சுருப்பாங்க. அதில் ஒரு மீடியன் வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சி அது கீழே உள்ளவங்களுக்கும் மேலே உள்ளவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் ரஃபாக பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனலுக்கும் ஓரளவுக்கு ஈக்குவலான மார்க்கிங் வந்துடும். ஸோ ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 400 எடுக்கிறாங்க, ஒரு ஆப்ஷனல் 350 எடுக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 200 தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்காது. எல்லாருக்கும் ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் ஸ்கேலிங் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதில் கொஷின் பேப்பர் டிஃப்ரெண்ட். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் எல்லாமே சேம் தான். ஸோ சேம் மார்க்ஸ் வந்து சேம் ஸ்கேலில் தான் வந்து மார்க்கிங் பண்ணுவாங்க. அப்போ மொத்தம் எத்தனை பேப்பர்? 1 2 3 4 5, இதில் 6 7, மொத்தம் 7 பேப்பரோட மார்க் கவுண்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த பேப்பரோட மார்க் என்ன பண்ணுவாங்க? இந்த பேப்பர் வந்து குவாலிஃபையிங், இதனோட மார்க்ஸ் வில் நாட் பி கவுண்டட். அப்படின்னா என்ன? சிசாட்டில் எப்படி நீங்கள் 200க்கு 200 எடுத்தாலும் சரி, 67 எடுத்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அப்போ அதே மாதிரி இதில் 1/3 மார்க் எடுத்தால் போதும். இதில் 1/3 மார்க் எடுத்தால் போதும். அதாவது 250 மார்க்கோ இல்லை 300 மார்க்னா 100 மார்க் எடுத்தால் போதும். இது கஷ்டமாக இருக்குமா? கிடையாது. இது எல்லாம் படிச்சிங்கன்னா இது தானாக வந்துடும். இன்னொன்று, தமிழ் ஓரளவுக்கு பேச தெரிஞ்சு எழுத தெரிஞ்சு வாசிக்க தெரிஞ்சால் இருந்தால் போதும். என்ன பண்ணுவாங்க தமிழில் ஒரு எஸ்ஸே எழுத சொல்லுவாங்க. சுற்றுச்சூழல் பாதிக்காமல் இருக்க ஒரு தொலைநோக்கு வளர்ச்சி திட்டம் பற்றி ஒரு குறிப்பு வரைக. ஸோ லாங் டேர்மாக சுற்றுச்சூழல் பாதிக்காமல் ஒரு க்ரோத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு எஸ்ஸே எழுத சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் உங்களோட பேசிக் எஸ்ஸே எழுதுனா போதும், தமிழ் எழுதணும். அதே மாதிரி ஒரு தமிழ் பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, இதை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் இருக்கிறது நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். இங்கிலீஷில் ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஒரு பெரிய பத்தி இருக்கும். நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம், ப்ரிசைஸ் ரைட்டிங்னு.
ஒரு 500 வார்த்தை இருக்குது, ஒரு 300 வார்த்தை ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதை 3 ஒரு பங்காக சுருக்குக, அதாவது 3ல் ஒரு பகுதியாக சுருக்கி எழுதணும். 300 வார்த்தை இருக்குன்னா 100 வார்த்தையில் எழுதி முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி பேசிக் தான் இருக்குது. இதே இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா கிராமர் இருக்கும். பேசிக் கிராமர் தான். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச். அதுலேயும் ஒரு எஸ்ஸே இருக்கும். எஸ்ஸேவே அதில் ஒரு 100 மார்க்ஸ் வந்துடும். எஸ்ஸே, அதுக்கப்புறம் இந்த பேசேஜ் பார்த்து எழுதுவோம்ல, பேசேஜ் கொடுத்துருவாங்க. அந்த பேசேஜுக்கு கீழே அந்த பேசேஜ்லேருந்து கொஷின் கேட்பாங்க, அந்த பேசேஜை பொறுத்து ஆன்சர் எழுதணும். ஸோ இந்த மாதிரி பேசிக் காம்பனன்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த 2 பேப்பரும் கம்பல்சரி குவாலிஃபைங் பேப்பர் பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ இது வந்து மார்க் கவுண்ட் ஆகாது, குவாலிஃபை ஆனால் மட்டும் போதும். ஸோ இதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஸோ அப்போ இது போக மற்ற என்ன இருக்குது, 7 பேப்பர் இருக்குது. 7 பேப்பரில் ஒரு பேப்பருக்கு 250, அப்போ டோட்டல் 1750. இந்த 1750ல் நீங்கள் 800 மார்க்ஸ் எடுத்திங்கன்னா irrespective ஆஃப் யுவர் கம்யூனிட்டி, ஜென்ரலாக இருந்தாலும் சரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, 800 மார்க்ஸ் எடுத்திங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட் இன்டர்வியூ கால். இதில் எப்படி ஃபஸ்ட்டு 12,000 பேர் வரவங்க வந்து மெயின்ஸ் எழுதுவாங்க சொன்னோம்ல, இதில் எப்படின்னா 1x3, 1000 வேக்கன்சினா 300 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இந்த 12,000 பேர்லேருந்து 1x3னா 3000 பேர், 1000 வேக்கன்சினா 3000 பேர் இன்டர்வியூ போவாங்க. ஸோ இதில் எப்படின்னா இந்த அவுட் ஆஃப் 1750 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு 3000 பீப்புள், ஃபஸ்ட்டு 3000 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரஃபாக வந்து எவ்வளோ வரைக்கும் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 740 ஆர் சம்டைம்ஸ் 720லேருந்து 740 வரைக்கும் இருக்குது. இது மாறும். இது வந்து ஜென்ரல் கேட்டகரி. இதே ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 700லேருந்து 710 வரைக்கும் வரலாம். லாஸ்ட் இயர் 704 சம்திங் வந்தது. ஸோ அரௌண்ட் இந்த ரேஞ்சில் வரலாம். இதே வந்து இடபிள்யூஎஸ்க்கு இதே ரேஞ்சில் இருக்கும். எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி 680 சம்திங்கில் இருக்கும், 680 to 690. எஸ்டிக்கு அது 650 to 680 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த மார்க் ரேஞ்ச். ஆனால் 800 எடுத்திங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட் இன்டர்வியூ கால். யூ கேன் ஈஸிலி கெட் சர்வீஸ் ஆல்சோ. 800 எடுத்துட்டிங்கன்னா இன்டர்வியூ இல்லை, சர்வீஸே எடுத்துக்கலாம். எவ்வளோ? 1750க்கு 800, நாட் ஈவன் half. 250 மார்க்னா 120 மார்க் எடுத்திங்கனாலே நீங்கள் சூப்பர் மார்க்கு. ஸோ நீங்கள் ஹாஃப் தான் எடுக்கணும். அதாவது ஹாஃப் தான் எடுக்கணும்னா உங்கள் கரெக்ஷனே அப்படி தான் இருக்கும். இப்போ நல்ல கொஷின் 10 மார்க் எழுதுறீங்கன்னா ஒரு 5 to 6 மார்க் எழுதுவாங்க. ஸோ இதுதான் மார்க் ரேஞ்ச் ஃபார் மெயின்ஸ். இப்போ 800 எடுத்துட்டிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் ஓரளவுக்கு டீசெண்டான மார்க் எடுத்திங்கனாலே யூ கேன் கெட் சர்வீஸ். இந்த 800 மார்க்ஸ் இதுதான் நம்ம டார்கெட். அங்கே எப்படி சொன்னோம், 110 எடுத்தால் நம்ம சேஃப்னு சொன்னோமா, அந்த மாதிரி இங்கே ஒரு 800 எடுத்தோம்னா we will be safe, we can expect interview and we have very good chance to get service. இதுலேருந்து 3000 பேர் இன்டர்வியூக்கு போவாங்க. இந்த 3000 பேர்லேருந்து 1000 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அது எப்படி? இந்த 3000 பேரில் யார் நல்லா இன்டர்வியூவில் பதில் சொல்கிறாங்களோ அந்த 1000 பேர் செலக்ட் பண்ணுவாங்களா? அப்படி கிடையாது. அதெல்லாம் வந்து படத்தில், சாமி படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே விக்ரம் நடந்து போயிட்டுருப்பார், அப்படியே எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வந்து இடித்தோடனே அவருக்கு வந்து அனல்லாம் பறந்ததுக்கப்புறம் போய் என்ன நல்லா பதில் சொன்னேன், என்ன வேணால் ஐபிஎஸ் வேணும் அப்படின்னு அப்படிலாம் நடக்குது. இங்கே என்ன பண்ணுவோன்னா, மெயின்ஸ் எழுதுறீங்கள அப்போவே டேஃப்னு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க. அதுலேயே உங்களுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐஏஎஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐபிஎஸ், தேர்டு ஐஎஃப்எஸ், இந்த மாதிரி எழுதிடுவீங்க. இது ஃபிக்ஸ்டு, இது ஃபைனல். இந்த மெயின்ஸ் எழுதுகிறப்ப அதுக்கடுத்து இன்டர்வியூ எழுதுகிறப்ப திரும்ப இதே ஃபார்மை கன்ஃபர்மேஷன் கேட்க, இதே சர்வீஸ்லேயே உங்களுக்கு ஓகேவானு திரும்ப அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க. இதோட முடிஞ்சு. இன்டர்வியூ போனதுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸ்லாம் எதுவும் கிடையாது, எல்லாம் ஃபிக்ஸு. உங்கள் ரேங்கை பொறுத்து உங்களுக்கு திரும்ப சர்வீஸ் வரும். அப்போ இன்டர்வியூவில் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் பி ஆஸ்கிங் யூ பர்சனாலிட்டி கொஷின்ஸ். இந்த இன்டர்வியூங்கிறதே பேர் தப்பு. ஆக்சுவலாக இதுக்கு என்ன ஆக்சுவல் பேருனா பர்சனாலிட்டி டெஸ்ட், பிடிஇம்பாங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட் எக்ஸாமினேஷன், பிடி, பர்சனாலிட்டி டெஸ்ட். இந்த எக்ஸாமில், இந்த பர்டிகுலர் இன்டர்வியூவில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட பர்சனாலிட்டி அசஸ் பண்ணுவாங்க. என்ன பர்சனாலிட்டி, நீங்கள் சிவில் சர்வீஸ்க்கு வந்து தகுதியான பர்சனாலிட்டியா, உங்களால் வேலை செய்ய முடியுமா, நீங்கள் சேவை நோக்கத்துக்காக வரீங்களா, இல்லை உங்களோட ஆப்டிடியூடும் உங்களோட ஆட்டிடியூடும் உங்களோட சிவில் சர்வீஸோட ஆட்டிடியூடும் ஒத்து போகுதா, உங்களால் இந்த வேலையை வந்து கடைசி வரைக்கும்
எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ண முடியுமா, இந்த மாதிரியான பேசிக் கேரக்டர்ஸ் செக் பண்ணுவாங்க. உங்கள் நாலேஜ் கிடையாது, உங்கள் கேரக்டர் செக் பண்ணுவாங்க. அதனால தான் இதுக்கு பேரே பர்சனாலிட்டி டெஸ்ட். இப்போ இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 275. இப்போ இந்த 275ல் ஒருத்தர் வந்து 225 எடுத்துட்டா 225 போட மாட்டாங்க. யூஸ்வலாக ஹையஸ்ட் மார்க் எவ்வளோ வரும்னா ஒரு 206 வரும். எல்லாம் பேஸ்ட் ஆன் ரீசன்ட் ட்ரெண்டை பொறுத்து தான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் அது மாறலாம். இப்போ 206 வரும். இப்போ இந்த 206 மார்க் எடுத்துட்டீங்க. இப்போ இந்த 206 மார்க் எடுத்துருக்கீங்க. ஒருத்தர் வந்து 160 எடுத்திருக்காருன்னு வச்சுப்போம். 160 எடுத்திருக்காரு. அப்போ இந்த 2 பேர்த்தில் யாருக்கு சர்வீஸ் வரும்னா 206 எடுத்தவருக்கு வரும், இவருக்கு வராது. அப்படி கிடையாது. இவங்களோட மெயின்ஸ் மார்க்கோட ஆட் பண்ணுவோம். இப்போ இவர் வந்து 820 மெயின்ஸ் எடுத்திருக்காருன்னு வச்சுப்போம், 160. இதே இவர் வந்து 720 எடுத்திருக்காருன்னு வச்சுப்போம், அதில் 206. இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர மார்க்கு தான் அவங்களோட ஃபைனல் மார்க். இதில் ப்ரிலிம்ஸ் ஆட் ஆகாது. மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ மார்க் தான் உங்கள் ஃபைனல் மார்க்கு. அந்த ஃபைனல் மார்க்கை பொறுத்து ரேங்கிங் வரும். அதில் யார் பெட்டர் ரேங்க்கோ தே வில் பி கெட்டிங் சர்வீசஸ். அண்ட் எந்த சர்வீஸுங்கிறது அந்த ரேங்க் ஆர்டரில் வரும், ப்ளஸ் கம்யூனிட்டி ஆர்டரில் வரும். ஸோ இதுதான் என்டையர் யூபிஎஸ்சியோட செலெக்ஷன் ப்ராசஸ். இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். நம்ம வந்து ஆக்சுவலாக 10 லட்சம் பேர் அப்பியர் ஆகிறாங்க, 5 லட்சம் பேர் அப்பியர் ஆகிறாங்க, அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. உங்கள் ரியல் கண்டெண்டர் யாருன்னா இந்த 3000 பீப்புள் தான். ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம போராடுறோம். நம்ம மெயின்ஸ் எழுதுனா பிரயோஜனம் இல்லை, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணது பிரயோஜனம் இல்லை. நமக்கு ஆக்சுவல் காம்பீட்டர் யார்? 3000 பேர். ஸோ இந்த 3000 பேரில் இருந்தீங்கன்னா யூ வில் பி அப்பியரிங் இன்டர்வியூ. அண்ட் இஃப் யூ ஆர் டன் குட் இன் மெயின்ஸ், யூ ஆர் டன் வித் யுவர் ப்ரிப்ரேஷன், யூ வில் பி கெட்டிங் சர்வீஸ். உங்கள் ப்ரிப்பரேஷன் அதோட முடிஞ்சிடும். மெயின்ஸ் மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா, இதில் 800 820லாம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் போய் இன்டர்வியூவில் வாய் விடாமல், அதாவது நீங்கள் வந்து ஏட்டிக்கு போட்டி பேசாமல் ரொம்ப காமாக அவங்க கேட்குற கேள்விக்கு தெரியலங்கிறது தெரிலன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா கூட பேசிக்காக 150 மார்க் போட்டுருவாங்க. 150 மார்க் வந்துச்சுன்னா என்ன, 970. இந்த வருஷத்தோட கட் ஆஃப் மார்க்கு 926 தான், 920 தான், 26 கூட இல்லை, சாரி 926 or 906 சம்திங், 910, சாரி 910 ஃபார் ஓபிசி, 910 தான். 970 எங்கே இருக்குது? உங்களுக்கு பார்க்க 60 மார்க் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 910 எடுத்திங்கன்னா உங்கள் ரேங்க் வந்து 800 சம்திங் இருக்குன்னு வைங்க. 970 எடுத்திங்கன்னா உங்கள் ரேங்க் வந்து 200 to 300 ரேஞ்சில் இருக்கும். 200 to 300 ரேஞ்சுனா நீங்கள் ஜென்ரல்னால் ஐபிஎஸ் வரும் உங்கள் ஆர்டரில், ஜென்ரல்னால் ஐபிஎஸ் வரும். இதே நீங்கள் ஓபிசினா ஐஏஎஸ்ஸே வரும். ஸோ ஓபிசிக்கு ஐஏஎஸ், அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டி எல்லாருக்கும் ஐஏஎஸ் வந்துடும். ஜென்ரல்னால் கூட உங்களுக்கு ஐபிஎஸ் வரும். ஸோ பார்க்க தான் வந்து உங்களுக்கு வந்து 60 மார்க்ஸுங்கிறது கம்மியாக தெரியும். ஆனால் இட் வில் மேக் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஒரே ரேங்கில் 5 பேர் இருப்பாங்க, ஒரே மார்க்கில் ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த 820 ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூங்கிறது 150ங்கிறது கம்மிங்கிறத நீங்கள் அவங்கள ட்ரிகர் பண்ணாமல், அவங்கள கோவப்படுத்தாமல், நீங்கள் போய் தெரியலனா தெரியல, தெரிஞ்சதுன்னா தெரிஞ்ச, உங்கள் ஊரை பற்றி கேட்பாங்க, உங்கள் படிப்பை பற்றி கேட்பாங்க, காலேஜில் ஏன் இது பண்ணீங்க, உங்கள் ஹாபி என்ன, உங்கள் ஹாபி ஏன் அந்த ஹாபி உங்களுக்கு பிடிச்சதா, அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக உங்களை பற்றின கேள்வி தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எதுவும் பொய் சொல்லாமல், ஃபேக்காக நரேட் பண்ணாமல், உங்களை எக்ஸாஜரேட் பண்ணாமல், இல்லை இன்னொருத்தருக்கு ரொம்ப மட்டுப்படுத்தி பேசாமல் ஆவரேஜாக பேசிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு 150. அதில் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 206 வரைக்கும் எடுக்கலாம். சம்டைம்ஸ் 220 கூட எடுக்கலாம். அதெல்லாம் உங்களோட பர்சனாலிட்டி பொறுத்து. அதில் நீங்கள் ஆவரேஜாக பண்ணிட்டு வந்தால் கூட யூ கேன் ஈஸிலி ரீச் இன் 970. ஸோ திஸ் இஸ் ஆல் த என்டையர் எக்ஸாமினேஷன் இஸ் அபவுட். எல்லாமே வந்து இப்படி பக்கத்தில் வச்சு பார்க்குறப்ப, இல்லை வந்து ஒரு பெரிய வால்யூமாக பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இது என்ன ஏது எப்படி இதில் எங்கே நம்ம போய் பூந்து கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்றதும். ஆனால் பிரித்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி மோர் ஆஃப் அ டூவபிள் ஜாப் provided you are consistent and provided you are dedicated. I think you can all do it if you put your 100% effort consistently. ஒரு நாள் டக்குன்னு அப்படி இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபார் யுவர் ப்ரிலிம்ஸ், ஃபார் யுவர் மெயின்ஸ், யூ கேன் ஈஸிலி கெட் திஸ் மார்க்ஸ். அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் யூ வில் என்ஜாய். லைக் இன்டர்வியூங்கிறது யூ ஆர் நாட் கோயிங் டு ரீட், யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு நோ மோர் அபவுட் யுவர் செல்ஃப். இப்போ ஒருத்தருக்கு ஸ்விம்மிங் பிடிக்குது, ஒருத்தர் கிரிக்கெட் வாசிக்கிறது பிடிக்குது, கிரிக்கெட் பார்க்குறது பிடிக்குது, ஒருத்தருக்கு வந்து பைக் எடுத்துகிட்டு வெளியில் ஊர் சுற்ற பிடிக்குது. அப்படின்னா அது ஏன் உங்களுக்கு பிடிக்குது? அப்போ பைக் எடுத்துகிட்டு நீங்கள் ஊர் சுற்றுறப்ப என்னெல்லாம் பார்த்தீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க, வேறு என்னெல்லாம் லைஃப் உங்களுக்கு அது லைஃப்பில் வந்து அது எப்படி உங்களை மேம்படுத்துச்சு, இந்த மாதிரி உங்களை படிக்கிறது தான் இன்டர்வியூ. ஸோ வில் என்ஜாய் த இன்டர்வியூ ப்ராசஸ் ப்ரொவைடட் you clear these two. So you will enjoy the preparation once you
completed the syllabus, and once you go through clear through prelims and mains, you land in interview, and once you do the interview well, you will definitely be posted in one of the highly esteemed services. I hope all you can do that and put consistent efforts for that. Wish you all the very best.